திமுக நல்லாட்சி தர முடியல, அதிமுக நல்லாட்சி தர முடியல, தாவேகா நல்லாட்சி தந்துட முடியுமா அப்படின்னு கேட்டா இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா அனுபவம் உள்ள அரசியல்வாதிகள் கையில் இல்லை, இருந்தாலும் மக்களோட நம்பிக்கை இருக்கு. இந்த நம்பிக்கையை காப்பாற்றும்படியாக விஜயால தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை தந்துட முடியுமா? ஆனா மக்கள் நம்புறாங்க, விஜய் நல்லாட்சி தருவார். விஜயும் நம்புறாரு, நம்மளால நல்லாட்சியை தந்துவிட முடியும்னு விஜய் நம்புறாரு. ஆனால் இவர் நல்லாட்சியை தந்துட்டார்னா இதற்கு பிறகும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் விஜய்க்கு வாய்ப்பு தருவாங்க. ஒருவேளை திமுக மாறி அதிமுக மாறி ஒரு 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 நல்லாட்சியை தர முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்னா விஜயோட அரசியல் பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் விஜய் மக்களுக்கு நல்லாட்சியை தரட்டும், தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவு தரட்டும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஒரு பாசிட்டிவ் கான்ஃபிடென்ட். இருந்தாலும் ஆட்சிக்கு வந்துட்டவங்க இவ்வளோ பெரிய நம்பிக்கையோட அரசியல் களத்தில் பெரிய வெற்றியை பெற்றவர்கள் அவங்களும் யோசிப்பாங்க. நிறைய ஆலோசகர்களை வச்சு எப்படி மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்த வாக்கை எப்படி காப்பாற்றணும், நல்லாட்சியை எப்படி தர்றது அப்படிங்கிறதுல அவங்க ஒரு தீவிர ஆலோசனை இருப்பாங்க, களப்பணி ஆற்றுவாங்க. நல்லதே நடக்கட்டும். தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைத்தும் உயர்வான ஒரு அரசியலாக ஒரு வாழ்வாதாரமாக அமையும். விஜய் சினிமாவில் செம்மையாக டான்ஸ் ஆடினார், செம்மையாக ஃபைட் பண்ணார், செம்மையாக ஹியூமர் பண்ணார், பொண்ணுங்களை உருகி உருகி காதலிச்சார். காதலி தனக்கு கிடைக்கலனா பரவாயில்ல, அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தியாக மனப்பான்மையோடு விட்டு கொடுத்துட்டாரு. தங்கச்சி சென்டிமெண்ட்னா உருகுவார், அம்மா மேலே ரொம்ப பாசமாக இருப்பார், அப்பா மேலே ரொம்ப பாசமாக இருப்பார். இதெல்லாம் சினிமாவில் காட்சிகளாக சித்தரிக்கப்பட்ட இந்த காட்சிகளை பார்த்து வியந்து பூரித்து ரசிகர்களாக மாறினவங்க இன்னைக்கு ஓட்டு போட்டு விஜயை ஜெயிக்க வச்சிருக்காங்க. பெரிய ஹீரோவா இருந்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல்வராக ஆயிருக்காரு, அரசியல்வாதியாக மாறியிருக்காரு. ஸோ ரசிகர்களை திருப்திப்படுத்திய விஜய் தன்னுடைய தொண்டர்களை பொதுமக்களை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கார். அதை நெருக்கடின்னு சொல்லலாம். சாமர்த்தியமாக கொடுத்த வாக்கை கொடுத்த நம்பிக்கையை காப்பாற்றலாம். அப்படி காப்பாற்றிட்டா தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் விசில் சத்தம் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கும். விஜய் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அவர் வெற்றி பெற்றதற்கு அவர்களுடைய ரசிகர்கள் மட்டுமே காரணம் அப்படின்னு அவர் தவறாக நினச்சிடக்கூடாது. அது உண்மை இல்லை. பொதுமக்களும் மூன்றாவது ஒரு அணியை விரும்பி ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால தான் விஜய் அசுர வெற்றி பெற்றிருக்கார். இதை அவர் மனசில் வச்சுக்கணும். சினிமாவில் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டவர் ரஜினிகாந்த். சிவாஜி கூட கட்சி ஆரம்பித்தார், அவர் கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகலை. பாக்கியராஜ் கட்சி ஆரம்பித்தார், அதுவும் அடுத்த கட்டத்துக்கு போகலை. ரஜினிகாந்த் தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அவருக்கு ஒரு அமோக ஒரு வாய்ப்பு இருந்தது. மூப்பனார் இருக்கும்போது அவருடைய சைக்கிள் சின்னத்தில் சேர்ந்து தேர்தலை சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் அந்த நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் என்னமோ யோசித்து பின்வாங்கிட்டார். அதுக்கு பிறகு அவர் நிறைய முறை கட்சி ஆரம்பிக்கலாம், சிஎம் ஆகலான்னு சொல்லிட்டு நிறைய முறை அவர் ஆசைப்படுவார். ரசிகர்கள் எல்லாமே அதுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அதுக்கப்புறம் பின்வாங்கிட்டார். கடைசி வரைக்குமே அவர் அரசியலுக்கு வராமலே போயிட்டார். அப்புறம் சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார். அவர் 1 வருஷம் 2 வருஷம் நடத்தினார். அதுக்கப்புறம் முடியல, கட்சியை கலைச்சிட்டு அவர் பிஜேபியில் போய் சேர்ந்துட்டார். அப்புறம் கமல் ஒரு கட்சி ஆரம்பித்து ரிமோட்டை எடுத்து டிவிலாம் உடைச்சி அப்படி இப்படி நிறைய ஆடுலாம் பண்ணார், பயங்கரமாக பேசினார். ஆனால் ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு பக்கத்தில் இருக்கிற பழக்கருப்பையா நல்லா பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னாவே என்ன, அவருக்கு அரசியல் தெரியல. ஒரு விஷயத்தை புரியாமல் பேசி அதை பார்க்குறவங்கள மழுப்ப வைப்பாரே தவிர அவரால் அரசியல் பண்ண முடியல. அவர் கட்சி ஆரம்பித்து எல்லாரையும் வேட்புமனு தாக்கல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தேர்தலில் நம்மளுடைய கட்சி போட்டியிடலை, நம்ம திமுகவோட சேர்ந்து அவங்க அரசியலை சந்திக்கிறோம், தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி அவர் விலகி போயிட்டார், திமுகவோட போய் சேர்ந்துட்டார். ஆனால் இந்த வரிசையில் ரொம்ப கெத்தா தைரியமாக வாழ்வா சாவான்னு களத்தில் இறங்கி மனுஷன் வேலை பார்த்தவர் தான் விஜய். உண்மையிலே அது ஒரு தில்லு தான். ஏன்னா ரஜினி பயந்தார், கமல் பயந்தார், சரத்குமார் பயந்தாங்க, இன்னும் நிறைய பேர் பயந்தாங்க. ஏன்னா சினிமாவில் நமக்கு நல்லா போயிட்டு கோடியோட சம்பாதிச்சிருக்கோம், நமக்கு கோடிக்கணக்கான ரசிகர்களுடைய ஆதரவு நமக்கு இருக்குது. நம்ம படம் பார்த்தா ஃபஸ்ட் நாள்லேயே நம்ம மொத்த பட்ஜெட்டை கலெக்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு ஃபேன்ஸ் வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது நல்லா வருமானம் வந்துட்டு இருக்கும்போது இதை விட்டுட்டு நம்ம அரசியலுக்கு போகிறோம்னா அரசியல்னாவே சாக்கடையாக இருப்பான், எவன் எந்த நேரத்தில் வேணால் நம்மளை கவுப்பான். இப்படி அரசியல் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அதனால் நமக்கு தெரியாத ஒரு தொழிலில் இறங்கி நம்மளுடைய சினிமா ஃபியூச்சரை நம்ம காலி பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாரும் தயங்கி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு மனுஷன்
பரவாயில்ல, நமக்கு சினிமா வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, அரசியலில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு முழு மூச்சாக இறங்கி களத்தில் நின்று ஒரு மனுஷன் கெத்து காமிச்சார்னா அது விஜய் தான். உண்மையிலேயே அவருடைய வெற்றி வந்து அவருடைய துணிச்சலுக்காக அமைஞ்ச ஒரு விஷயம் தான். எப்பவுமே ஒரு விஷயத்தை துணிச்சலாக இறங்கி களத்தில் இறங்கி அடித்தாதான் ஒன்று ஜீரோவுக்கு வரும், இல்லை ஹீரோவாகும். அந்த விஷயத்தில் வந்து விஜய் வந்து ரொம்ப பாராட்டணும். தன்னுடைய சினிமா வாழ்க்கை போனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த அரசியல் நம்ம ஜெயிச்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு முழு மூச்சாக அவருடைய களப்பணி, அவருடைய தைரியம் தான் அவருக்கு இன்றைக்கி வந்து ஒரு சிஎம் சீட்டில் உட்காராருன்னா அவருடைய துணிச்சல், வாழ்வா சாவான்னு அவர் இறங்கி அடித்த அந்த துணிச்சலான ஒரு செயல்பாடு தான் அவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியலில் ஒரு பெரிய ஹீரோவான சக்தியாக மாற்றிருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். டிவிகேவோட வெற்றி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியான தோல்வி. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.